தமிழ் நியூ இயருக்கு முன்னாடி நாள் vlog தான் நீங்கள் பார்க்குறீங்க. மார்னிங் வந்து மில்லட் பொங்கல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரகரிசி எடுத்திருந்தேன். அது வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் 3 கப் தண்ணி வச்சிங்கன்னா பொங்கல் வந்து பண்ணிடலாம். எப்பவும் போல் யூஷுவல் பொங்கல் தாங்க. பாசிப்பருப்பு, அப்புறம் வந்து மில்லட்ஸு, இஞ்சி, 2 பச்சை மிளகா, அப்புறம் பெருங்காய பொடி, அப்புறம் வந்து உங்களுக்கு கேஷ்யூ நட்ஸ் போடலாம் போட்டுக்கலாம், மிளகு, சீரகம், யூஷுவல் பொங்கல் பண்ணுற மாதிரி தான் மில்லட்ஸை வந்து ஆட் பண்ணிக்கணும். 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு 3 கப் தண்ணி வச்சிங்கன்னா 3 கப் தண்ணி வச்சு நான் வந்து என்னோடய குக்கருக்கு ஒரு 2 விசில் 3 விசில் விடுவேன். உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி விடுங்க. ஸோ நான் 2 பேரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஆதர்ஷ் பார்த்திங்கன்னா எனக்காக புதினாலாம் போட்டு மோர் கலந்து கொடுத்தாங்க 11 o'clock. அது வந்து நல்லா குடிச்சிட்டு ஈவினிங்காக வந்து பர்ச்சேஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா தமிழ் நியூ இயருக்கு வந்து நல்லா சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் vlog பார்த்துருப்பீங்க. அதனால் ப்ரொவிஷன்ஸ்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்தது. அதுக்காக நாங்கள் போயிருந்தோம். பன் பட்டர் ஜாம் வந்து அன்ஹெல்தி தான், அதை சொல்லிட்டு தான் சாப்பிட்ருக்கேன். ஆனால் ஆதர்ஷ் வாங்கிட்டாங்க. அதனால் அதை சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து ஃபுல் மூன் வந்து சூப்பராக அழகாக தெரிஞ்சுது. ஸோ மூன் கூடயே அப்படியே ட்ராவல் ஆகி போயிட்டு ப்ரொவிஷன்ஸ்லாம் வாங்கிட்டு வெஜிடபிள்ஸும் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதுவும் வாங்கிட்டு தான் வீட்டுக்கு வந்தோம். என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். எப்போவுமே நான் வந்து ப்ரொவிஷன்ஸ் எனக்கு தேவையானது மட்டும்தான் வாங்குவேன், ஏன்னா சீக்கிரம் பூச்சி வந்துடுது. ஸோ தமிழ் நியூ இயர் அன்னைக்கு வடை பாயசத்தோடு சாப்பிட்டதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஹாப்பியாக பீஸ்ஃபுல்லாக வந்து செலிப்ரேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் vlogல பார்க்குறேங்க. பீஸ்.